ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து லாவா போல்டு N1 ப்ரோ. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து லாவா N1 பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம், போல்டு N1 பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இன்னைக்கு வந்து லாவா போல்டு N1 ப்ரோ இந்த போன்ல அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாமே பார்க்க போறோம். இந்த போனோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 6800 ரூபா ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு N1 வந்து உங்களுக்கு 6000 ரூபா கிடைக்கும். N1 ப்ரோ வந்து உங்களுக்கு 6800, ஒரு 800 ரூபா தான் டிஃபரெண்ட். அப்படி இந்த 800 ரூபா டிஃபரெண்ட்ல என்னென்ன வந்து அப்கிரேட் இருக்கு, என்னென்ன டவுன் கிரேட் இருக்கு, அந்த போனுக்கும் இந்த போனுக்கும் என்னென்ன கம்பாரிசனு அப்படின்னு இந்த வீடியோ வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாவா போல்டு N1 ப்ரோ இந்த போனை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். இதுல அப்படி டிசைன்ல இருந்து பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன்ல பார்க்கும்போது உங்களுக்கு 8.4 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வெயிட்டா தான் இருக்கும் இந்த போனு. மொத்தம் 2 போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, N1 ப்ரோ. N1க்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் டீடைலா பாத்துடலாம். N1 ப்ரோல வந்து வெயிட் வந்து 200 கிராம் வந்து இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க N1 ப்ரோல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ரோ சீரிஸ் வாங்கும் போது உங்களுக்கு 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் கிடைக்கும். அதுல வந்து 19 Hz ரெஃபரன்ஸ் ரேட் கிடைக்கும் N1ல. இதுக்கும் அதுக்கும் டிஃபரெண்ட் வந்து இந்த இதான் ரெஃபரன்ஸ் ரேட்ல தான் டிஃபரெண்ட். அது மாதிரி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. 720x1600 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெசல்யூஷனு. பிபி டென்சிட்டி வந்து 263 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இந்த போன்ல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 14 வரும். உங்களுக்கு அப்டேட் வந்தா 1 இயருக்கு வேணா அப்டேட் வேணா கொடுப்பாங்க, அல்லாட்டி அப்டேட் வராமலே இருக்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து அப்டேட் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. கொடுத்தா 1 இயருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. நோ ப்ளூட்வேர் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தேவையில்லாத அன்வான்ட் அப்ளிகேஷன் வந்து நிறையவே இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து கம்பெனி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. நோ ப்ளூட்வேர் அப்படின்னு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிப்செட்னு பாத்தீங்கன்னா யூனி SoC தான் கொடுத்துருக்காங்க. யூனி SoC T606 12nm வந்து கொடுத்துருக்காங்க. சிபியூன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிபியூன்னு பாத்தீங்கன்னா மாலி G57 MP1 இதான் வந்து இந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து ஒரே ஒரு வேரியன்ட் தான், 4GB 128. இதை வந்து நீங்க ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 4+4 8GB ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். LPDDR 4x RAM ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. SD கார்டு சப்போர்ட் உண்டு இந்த போனை பொறுத்த வரைக்கும். லவுட் ஸ்பீக்கர் வந்து ஓரளவுக்கு வந்து நீட்டாவே இருக்கு பெர்ஃபார்மன்ஸ், டியூவல் ஸ்பீக்கர். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 3.5 mm ஜாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வயர் ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணி நீங்க சாங்ஸ் கேட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் சப்போர்ட் வந்து இல்ல கிடையாது. NFC வந்து இந்த போன்ல வந்து கிடையாது. FM ரேடியோ வந்து இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் USB Type-C போட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட்டும் இந்த போன்ல உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு சைட்ல செட் பண்ணிக்கலாம். அதனால இந்த போன்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, சைடு ஃபிங்கர் பிரிண்ட். இந்த பவர் சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் லியான் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 10 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே ஒரு கேஸ், அதுக்கப்புறம் சார்ஜர் அடாப்டர், Type-C கேபிள், குவிக் ஸ்டார்ட் கேடு, சிம் ஏஜெக்டர் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ப்ரௌட்லி இந்தியன் சொல்லி கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாவா பொறுத்த வரைக்கும் ப்ரௌட்லி இந்தியன் எதுக்கு மென்ஷன் பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. வீட்லயே வந்து ஹோம் டெலிவரி, ஹோம் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபோன் ரிப்பேர்னா நீங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணீங்கன்னா, நீங்க அட்ரஸ் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்லயே வந்து சர்வீஸ் பார்த்து கொடுத்துட்டு போனை கொடுத்துட்டு போயிருவாங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து இந்த லாவால இருக்கு. அதான் வந்து அவங்க ப்ரௌட்லி இந்தியன் சொல்லி மென்ஷன் பண்றாங்க. பக்காவா இது வந்து இந்தியன் ப்ராடக்ட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலர், கோல்டு, பிளாக், மொத்தம் 2 கலர் இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பேக் சைடு போடுறா பாருங்க. உங்களுக்கு 2 கலர்ல எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பா அந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நம்ம கடைசியா கேமரா பார்த்தலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் வந்து ஏஆர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுல LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு, HDR சப்போர்ட் இருக்கு. 1080 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2K 4K எல்லாம் எடுக்க முடியாது. 1080 13fps தான். வீடியோ போட்டோகிராஃபிலாம் ஓரளவுக்கு வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் வீடியோ வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 1080p வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. அதனால 480 720 இந்த மாதிரி வந்து நார்மல் ஃபுட்டேஜ் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். செல்ஃபில வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் வந்து கேமரா வந்து ஓரளவுக்கு ரொம்ப சுமாரா தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஃபோன் வாங்கி வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறது தான் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். காலேஜ் பசங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒரு வயசு பசங்க, யங்ஸ்டர் வந்து யூஸ் பண்றதுக்கு இந்த ஃபோன் வந்து ஓகேவா இருக்காது. ஏன்னா கேமிங்கும் ஓகேவா இருக்காது, கேமராவும் ஓகேவா இருக்காது. ஓரளவுக்கு வந்து ஃபோன் கால் பேசிக்கலாம், யூடியூப், வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு தான் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும். அதனால கொஞ்சம் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபோனை கொடுத்தா அவங்க கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ண கரெக்டா நல்லா இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6700 ரூபீஸ், 6700 ரூபா.
இதுல உங்களுக்கு N1 வேணும்னா 6000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். N1 ப்ரோனா உங்களுக்கு 6700 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். இவ்வளவுதான் டிஃபரெண்ட். இந்த போன் வந்து கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த போனை வாங்கிட்டு இதுல ஏதாவது டவுன் கிரேடு ஏதாவது நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த போன்ல ஏதாவது குறை இருந்தாலும் வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட அந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.